ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.6 நம்ம 10th மேக்ஸ்ல தான். ஸோ இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இங்கே ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல எக்ஸுங்கிற செட்டு 1 2 3 4 அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் வச்சு இருக்கு. ஒய்ங்கிற செட்டுக்குள்ள 2 4 6 8 10ன்னு ஒரு 5 எலமெண்ட்ஸ் வச்சு இருக்கு. அதோட ரிலேஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆறுங்கிறது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஷோ தட் அப்படின்னா ப்ரூஃப். ஆறுங்கிறது கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டொமைன் என்ன கேட்டிருக்காங்க, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸுக்கு ஒரு ஒய் இருக்கணும். எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஆள் பேரிங்காக இருக்கணும். அப்படி ஒரு பேரிங் என்னால் போட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம் எந்த நம்பரை எதுக்குனாலும் பேரிங் பண்ணலாமான்னு கேட்டால் உங்களுக்கு எதுவுமே டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதுக்குனாலும் பேரிங் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு டிஃபைன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ இந்த மாதிரி ஒரு f(x) = x, f(x) = y - x இந்த மாதிரி ஈக்குவேஷனில் டிஃபைன் பண்ணிடுவாங்க. இங்கே நமக்கு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணலை, ஒரு ரிலேஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1ங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் எக்ஸ் சேர்ந்தது, செகண்ட்ல இருக்கிற எலமெண்ட் ஒய்யை சேர்ந்தது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பேராங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்யில் இருக்கிற 2. அப்போ நான் எக்ஸில் 1ஐ யாருக்கு பேர் பண்ணணும், 2க்கு பேர் பண்ணணும். எக்ஸில் 2ஐ யாருக்கு பேர் பண்ணணும், 4க்கு. எக்ஸில் 3ஐ யாருக்கு பேர் பண்ணணும், 6க்கு. எக்ஸில் 4ஐ யார் பேர் பண்ணணும், 8க்கு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் தனித்தனியாக எனக்கு ஒரு இமேஜ் இருக்காங்க, ஒரு பேரிங் இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷனுங்கிறத நான் வந்து ஒரு டயக்ராம்லேயே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின்னா டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்ங்கிறது என்ன அப்படின்னா எங்கேருந்து புறப்படுதோ அதான் டொமைன் வச்சுக்கோங்க. எங்கேருந்து புறப்படுதோ அதான் டொமைன். அப்போ இங்கே எங்கேருந்து புறப்படுதுன்னா எக்ஸில் இருந்து தான். அப்போ எக்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதான் என்னோட டொமைன். ஸோ எக்ஸுங்கிறது தான் என்னோட டொமைன். கோடொமைன் அப்படிங்கிறது என்னன்னா கோ பார்ட்னர் இல்லை கொலீக் அப்படின்னு யாரை சொல்லுவோம், கூட இருக்கிறவங்கள. கரெக்டா? அப்ப கோடொமைன்ங்கிறது யாருன்னா டொமைன்ல இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் அங்க பார்ட்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்கள பார்ட்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப எக்ஸுங்கிறது டொமைன் ஆரம்பிக்கிற இடம்னா முடிகிற இடத்த தான் நம்ம கோடொமைன் சொல்லுவோம். இங்க முடிகிறது யாரு அப்படின்னா ஒய்ல 2 4 6 8 10 அவங்க தான் என்னோட கோடொமைன். இங்க ரேஞ்சுங்கிறது யாருன்னா யாரெல்லாம் பேர் ஆயிருக்காங்களோ அந்த கோடொமைன்ல யாருக்கெல்லாம் பேர் கிடைச்சிருக்கோ அவங்க தான் ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல 2 4 6 8 10ங்கிறது என்னோட கோடொமைன். ஆனால் இதில் 10 பேர் ஆகலை. அப்போ யாருக்கு மட்டும் தான் இங்கே பேர் ஆயிருக்கு, 2 4 6 8 தான் பேர் ஆயிருக்கு. அவங்க பேர் ஆனவங்க மட்டும்தான் என்னோட ரேஞ்ச். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.